வட்டோடா வில்லேஜ் வந்துட்டோங்க. வரவெல்லாம் பார்த்துருப்பேன். அந்த வட்டோட ஃபாரஸ்ட் நான் காமிச்சிடலாமே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களா. சரி நான் ஐஃபோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டு தெரியாமல் வட்டோட வில்லேஜுக்கு வந்தாச்சு. இப்போ சாப்பிட்டு கோபுரக்கு சார்ஜ் போட்டு சரி நிற்கிறேன். இந்த மேலே நிற்கிறோம். வந்து இன்னும் வட்டோடாவுக்கு போல், வட்டோடாவுக்கு முன்னாடி நிற்கிறோம். அந்த வில்லேஜ் தெரியுது இங்கேருந்து பார்த்தாலே. நான் அதை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து இங்கே இருக்குது பாருங்கள். அது எல்லாமே தான் வில்லேஜ். அது பாருங்கள் இங்கே உள்ள பாருங்களேன். எப்படி கீழே இருந்துருமே ஒவ்வொரு வீடு பாருங்கள். மொத்தமாக இல்லை, தனித்தனி அங்கே இங்கே வச்சுருக்காங்க வீடு தான். கீழே எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க போல். கீழே பாருங்கள் ஃபுல்லாக இங்கே எல்லாம் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே தேயிலை தோட்டம் இருந்தது, இப்போ வெட்டிட்டாங்க போல். இந்த சீசனுக்கு வெட்ட எதுவுமே இல்லை. இது எல்லாமே தேயிலை இருந்ததுலாம் வெட்டியிருக்காங்க. இங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே லாஸ்ட் பாருங்கள், மேலே பாருங்கள் லாஸ்ட் தனி ஒரு வீடு இருக்குது. எப்படி தான் இங்கெல்லாம் போய் கட்டுறாங்க தெரியல. இப்போ தான் வெயில் அடிக்குது. நான் வந்ததில் இவ்வளோ நேரம் மழை பெய்கிற மாதிரி தான் அந்த இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ ஓகே, இங்கே வந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா அந்த வில்லேஜ் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு கேவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேவ் தெரியல. அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் சாப்பிட்றப்ப. சரி நான் போய்ட்டு காமிக்கிறேன் இங்கே போய்ட்டு. ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே போகலாம். ஸோ மூணா வந்தாச்சுங்க. மூணா வந்தாச்சு நம்ம வட்டோட வந்தாச்சு. வட்டோட வில்லேஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது எப்படி இருக்குது பாருங்க. கேவ் எங்கே போனா மதிக்கலாம் வச்சுருக்காங்க. அவங்க அது இப்போ இல்லை. இது போகிறேன்னு தெரியலையே. இது 50,000மா? 50,000 ஃபைனா? இங்கே பாருங்க, குப்பையை போட்டு 50,000 ஃபைன் கொடுத்துருக்காங்க. இங்கே ரோடே போட மாட்டேங்குது. குப்பை போடலன்னு இங்கே 50,000 போட்டுருக்காங்க. சரிங்க, நான் யார்ட்ட கேட்டு நான் அப்படியே போகிறேங்கிட்டு. ஸோ வயசு இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம்னா வட்டோட வாட்டர் ஃபால்ஸ் தான் போடலான்ட்டு இருந்தோம். வழியில் இருந்தான் இந்த பக்கம் வந்தானே. அவன் வழியில் பார்த்தோம். அவன் எங்கேயும் போகிறதுன்னு கேட்டோம். அவங்க தான் சொன்னாங்க இந்த ஒவ்வொன்றா அவங்க இந்த ஸ்ட்ராபெரிலாம் இருக்குல்ல, ஸ்ட்ராபெரி செடி மரமாக தெரியாது தோட்டம் அவங்க வச்சுருக்காங்களாம். ஸோ நான் அங்கேயே கூட்டி போயிருந்துருக்கேன். கூட்டி போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்கள நாங்களும் அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு வந்துட்டு அவங்க கூட தான் போயிட்டுருக்கோம். இப்போ மச்சி இந்த பேக்கை அப்புறம் வச்சு நடந்துட்டேன்டா நீ. இந்த பேக் எடுத்துகிட்டு போனேன். லேப்டாப் எல்லாமே இருக்கா. வண்டி எங்கே மேலே நீப்பட்டது, இதுக்குள்ளே வண்டி போக முடியாதா? ஸோ பேக்கை மட்டும் லேப்டாப்பு சார்ஜ் எல்லாமே இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெயிட்டாக இருக்குது. இதுக்குள்ளே தான் தோட்டம் இருக்கான். அவங்க கூட்டி போயிட்டுருக்காங்க. வாங்க நான் காமிக்கிறேன்னு. வாட்டர் ஃபால்ஸ் வந்து கீழே இருக்குது. நம்ம கீழே ஒரு ரோடு காமிச்சிடல, அந்த ரோட்டில் தான் இருக்கான். நான் போகும்போது காமிக்கிறேன். இங்கே பாரு அடிச்சு தண்ணியை. இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த மாதிரி வில்லேஜுக்குள்ளே வந்தது இல்லை இது வரைக்கும். எனக்கு எவ்வளோ உள்ளெல்லாம் கூட்டி போகிறேன். இதுக்குள்ளெலாம் வச்சு எப்படி தான் இந்த மாதிரி தோட்டம் வச்சு டெய்லி வாழ்கிறான்னு தெரில எங்களுக்கு. கஷ்டப்படுமாச்சு, கஷ்டப்பட்டா சாதிக்கலாம். ஆடா போண்டா. தெரில ஓவராலாக சரி அவங்களோட சேர்றாங்க வழியில். யாருன்னு தெரில, பார்ப்போம். தோட்டம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
கீழே எப்படி நடந்து போகிற மாதிரி உள்ள நமக்கு இந்த வழி வண்டி வரும். ஓ பைக் இதுலேயே இருந்துடலாமா? புதிய காங்கிரீட் போட்டுருக்காங்களா? அதெல்லாம் 10 நாளைக்கு வண்டி இங்கே காட்டி விட மாட்டாங்க. இப்போ இங்கிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் உள்ளவங்களா இல்லை இந்த சைடு வீட்டில் உள்ளவங்களாம் எப்படி பைக்கில் வருவாங்க? அப்போ அங்கே பார்க் பண்ணிட்டு போவாங்களா? வண்டி மேலே பார்க் பண்ணிட்டு தான் வரணுமா? யாராவது சிலப்போ வண்டி இங்கே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, மேலே பார்க் பண்ணிட்டு நடந்து வருவாங்க. வேறு வழி இல்லை, ஒரே இந்த ஒரு வழி தான் இருக்குது. இந்த ஒரு வழி தான். கீழே என்னென்ன ஊர்னு இருக்குது? இதுக்கு கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தட்டாம்பாறை கிராமங்கிற ஒரு கிராமம் இருக்குது. மெயின் கிராமம் இது வட்டவடம்ல? கிராமம் வட்டவட பஞ்சாயத்தில் வந்து கோயிலூர் பெரிய கிராமம். எது கோயிலூர்னா? கோவிலூர்னா பெருசான்னு பார்த்தோமே. நீங்கள் அங்கே டவுன்லேருந்து வந்தீங்கல்ல? ஆமாம்மா, அதுக்கு மேலே ஒன்று இருந்துச்சு, அது கோவிலூர். கோவிலூர் டவுனு. கோவிலூர் டவுனு. அதுலேருந்து நேராக இங்கிட்ட என்னாச்சு சின்ன ரோடு சொன்னல? ஆமாம் ஆமாம், அந்த வாட்டர் ஃபால்ஸ். ஆமாம், கீழே போணுச்சு வாட்டர் ஃபால்ஸு, பெரிய வாட்டர் ஃபால்ஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு நேராக போனோம்னா சிறந்தியாறு. ஓ, அதுலேருந்து ரைட் சைடு கட் பண்ணோம்னா பழத்தோட்டம். இப்போ அவங்களும் அங்கே போயிட்டு இருக்காங்களோ? அவங்க வேறு ரிசார்ட் போய்க்கிறாங்க. மட்டும் சொல்லிட்டு அங்கே போகிறாங்களா? அது ஆல்ரெடி புக்கிங். இந்த பச்சை கல்ல துணி போட்டுருக்காங்க, அதான் இது அது ஸ்ட்ராபெரி. ஓ ஸ்ட்ராபெரியா? பச்சை தெரியுதுல்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ஸ்ட்ராபெரி போட்டுருக்காங்க. இங்கே அனிமல்ஸ் இருக்கு. அனிமல்ஸு ஃபாரஸ்ட் ஏரியாவில் காட்டு மாடு, காட்டுப்போத்து, ஆனை, புலி, கடுவா இங்கே வராது. இந்த சைடில் அப்படி ஒன்றும் இல்லை. இந்த சைடு வந்து கூடுதலாக பார்க்குறது நம்ம மானத்தை பார்க்க முடியும். மான் இதில் இங்கே என்ன இப்போ இது பண்ணுவாங்க தோட்டம்? இங்கே மழை வந்துச்சுன்னா வெங்காயம் நடுவாங்க, இல்லைன்னா கிழங்கு போடுவாங்க, இல்லைன்னா இந்த பட்டரை மீன் இருக்குல்ல? ஆமாம்மா, குதிக்கிறாங்கல்ல? ஆமாம்மா, அதுலேருந்து அதே மாதிரி இதில் விவசாயம் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. சின்ன பையன் பாரு மாடை எப்படி பிடிக்கிறான்னு. ஓ இங்கே பாரு, இப்போ எவ்வளோ பெரிய மாடை ஓட்டிட்டேன். அது என்ன செடிலாம் சின்னதாக, ஏன் பெருசாக வைக்கலாம்? இவ்வளோ சின்னதாக இருக்குது ஸ்ட்ராபெரி இதெல்லாம். வந்துருக்கும், இப்போ தான் வர ஆரம்பிச்சிக்குது. ஓ தெரியுதா, ரெட் கலரில் தெரியுது பாரு. பழம் போடணும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் பொருளாக வாங்குறதா இப்போ இங்கே எல்லாம் கிடைக்குமா, இல்லை நீங்கள் டவுனுக்கு எங்கேயாச்சும் போகணுமானே? நமக்கு பொருள்னா பச்சை சாப்பாடு பொருளெல்லாம் இங்கே இருக்கும், பிரச்சனை இல்லை. ரெண்டாவது நம்ம வெங்காயம் வாங்குறதா இருந்தால் ஸ்ட்ராபெரி. ஸோ இதான் நான் சொன்ன ஸ்ட்ராபெரி தோட்டம் அண்ணனோடது. எப்போ வீட்டிலேருந்து தண்ணி இவ்வளோ தூரம் வருது? எங்கள் வீட்டில் 20 வருஷம் தண்ணி வரும். தண்ணிக்கு இங்கே பஞ்சம் இல்லையானே? பிரச்சனை இல்லை. மழை வந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை இல்லை. ஓ ஆமாம், மழை வந்துச்சுன்னா ரொம்ப பாம்பு அதுக்குலாம் தண்ணி கூடிருமில்ல? ஆமாம் ஆமாம், மழை காலத்தில் ரொம்ப கஷ்டம் தானே தண்ணி, மழை ரொம்ப பெய்யும். ஸோ இதாங்க அந்த அண்ணன் சொன்ன அண்ணனோட ஸ்ட்ராபெரி தோட்டம் எப்படி இருக்குது பாருங்க. நல்ல செருப்பிட்டு போகலாமா? செருப்பை கழட்டி போயிடுறேன், வேணாம் இங்கே கழட்டி போட்டுருவோம். ஸ்ட்ராபெரி பாருங்கள், அது எப்போ பழுத்துருச்சுங்க? ஃபுல்லாக ரெட் ஆகணுமா? பழுத்துருச்சுங்கிறது வந்து நான் இங்கே இருக்குது இந்த மாதிரி இல்லை. ஆமாம் ஆமாம், இதுதான் முழு பழுப்பு. முழு பழுத்து முழு பழுப்பு. நம்ம கேரளத்துக்கு போகிறதா இருந்தா, தமிழ்நாட்டுக்கு போகிறதா இருந்தா இந்த சைஸில் கொடுத்து விடுவோம். கூட பேக் பண்ணி கொடுத்துருவியா? அதாவது கவரில் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். வரக்குள்ள அதுவே இதாகிடும், பழுத்துட்டோம். அங்கே போனோன்னு நல்ல சூடு தானே? ஆமாம், அதாவது நல்ல வெயில் தானே? அப்போ இந்த ரெட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அதை ஆட்டோமேட்டிக் எப்படி பறிப்பியா? ஃபுல்லாக பழுத்துருச்சுன்னா, சின்னதுலேயே பழுத்துருச்சுன்னா இந்த மாதிரி சின்னதுலேயே அது வந்து தனியாக வயனுக்கு எடுத்துருவோம். ஓ ஒயினுக்கு மீடியமாக பெருசாக உள்ளது தான் விற்கிறதுக்கு. இப்போ டெய்லி பறிப்பீனா எப்படின்னு? ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை. இது எத்தனை நாளைக்கு இருக்கும் இந்த செடி? இப்போ இந்த செடி இப்போ இது 1 வருஷ காலம், கரெக்டாக 1 வருஷம் இருக்கும். சாப்பிட்டு எப்படி இருக்குண்ணா?
சரியான டேஸ்ட்டாக இருக்கண்ணே. நீங்கள் தெரியா? கோயம்புத்தூர். 2 பேரும் கோயம்புத்தூர். தரமாக இருக்குது. ஆமாம், நான் வந்து ராமேஸ்வரம்ண்ணே. இப்போ கோயம்புத்தூரில் படிக்கிறேன். இவன் இது எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சா? எக்ஸாம்லாம் முடிஞ்சு, அடுத்து ஃபைனல் இயர், இது 4th இயர். இப்போ பெரிய பரீட்சைக்குள்ள முடிஞ்சது. பெரிய லாஸ்ட் ஒரு எக்ஸாம் இருக்குது. அது வந்து இன்னொரு அடுத்த மாதம் இருக்கும். அடுத்த மாதம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஆமாம், இல்லை ஃப்ரெண்டு கல்யாணம் மூணாரில். அப்படியா? அவங்க அண்ணன் கல்யாணம். சரி அதான் வந்துட்டு நேற்று தான் கல்யாணம். சரி, நேற்று முடிச்சுட்டு அப்படி சரி வட்டவடா நல்லா கொஞ்சம் நல்லா சரி தான் பார்த்துட்டு வாங்கிட்டு காமிச்சு ஃபுல்லாக காமிக்கணும் நம்மக்கிட்ட. பாருங்க எப்படி இருக்கும் அந்த அண்ணன். அவர் வந்து நம்ம நம்பி சும்மா ஒரு கேட்டவங்கள்ட்ட இந்த மாதிரி ஃபார்ம் இருக்குது தம்பி வந்து பாருங்கன்னு நம்மளை ஒரு தூரம் கூட்டிருக்காரு. அதெல்லாம் பெரிய விஷயம். இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. நான் மூணார் வந்ததில் பார்த்தீங்கன்னா நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரூட்டு கேட்டாலும் சரி, அதை ஹெல்ப் பண்ணாலும் சரி, அதுவும் கேட்டோம்னா டக்குன்னு அதை எதுவுமே அவங்க ஆன்சர் பண்ண வச்சு அந்த மனசு தான் அவ்வளோ யாருக்கும் வராது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏன்னா எதுவுமே கேட்காம நீங்கள் டக்குன்னு எங்கள் தோட்டம் தம்பி வாங்க பாருங்க முடிஞ்சது. அதான் பெரிய மனசு என்ன உங்களுக்கு. நம்ம ஒரு ஆளோட பழகுறதே நம்மளோட அது ஒரு இது. எப்படி பழகணும், எப்படி பேசுறது, அந்த இது வந்து நமக்கு. அதான் மூணாறுலேருந்து சரி இந்த ஊருக்கும் எல்லாம் சரி நல்லா பழகுறாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை இங்கே உள்ளே வரக்கூடாது. இல்லை அங்கேயே என்ன இது பண்ணியிருக்காங்க. இது இப்போ பட்டாணி எடுத்து விட்டுக்கிறாங்க. இந்த குழாயெல்லாம் மாடு தின்னு முடிச்சாங்க. 2வது கலப்பா கட்டி வேறு பிடிப்பாங்க. அடுத்த விவசாயம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இது யாரா இதில் அவுத்து விட்டுக்கிறதே? ஸோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாட்டர் ஃபால்ஸுக்கு ரூட்டை கேட்டு கிளம்புறோம். ஓகேவா? அந்த அண்ணனுக்கு ரொம்ப பெரிய மனசு. ஒரு தூரம் கூட்டி காமிக்க மாட்டாங்க, காமிச்சிருக்காங்க.